சென்னை பட்டினப்பாக்கத்தில் வழிப்பறி கொள்ளையனிடம் பணத்தை மீட்க போராடிய இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டினப்பாக்கத்தை அடுத்த சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த நந்தினி நேற்றிரவு தனது உறவுக்கார பெண்ணுடன் ஏடிஎம் சென்று பணம் எடுத்துள்ளார். பின்னர் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது கருணாகரன் என்ற வழிப்பறி கொள்ளையன் அப்பெண்களை வழிமறித்து பணத்தையும் பிடுங்க முயன்றதாகவும், அப்போது இருசக்கர வாகனத்தை எட்டி உதைத்ததில் நிலை தடுமாறி அருகில் உள்ள கம்பத்தில் மோதி நந்தினி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் இருசக்கர வாகனம் மோதி அங்கிருந்த ஒரு முதியவரும் உயிரிழந்தார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் கொள்ளையனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மந்தவெளி ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்துருங்க, 20,000 ரூபாய் எடுத்துட்டு வந்ததுங்க. அங்க இருந்து ஃபாலோ பண்ணி இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்தோன்னா பேக பிடிங்கி இருக்கான். அவங்க கிட்ட இருந்து அந்த பேகை காப்பாத்துறதுக்காக போராடி இருக்கு. புடிங்கன்னு வாண்டோன்னா தெத்தின்னு வந்திருக்கு. இங்க வந்தோடனே எண்டுல வந்தோடனே எட்டி வச்சிருக்கான் பைக்கை. எட்டி வச்சோன்னா கண்ட்ரோல் இல்லாம திரும்ப அந்த ஸ்பாட்லயே அந்த கல்லுல வந்து மண்டை பின்னாடி அடிபட்டு மூக்குல காதுல எல்லாம் ரத்தங்க. இன்னொரு பொண்ணு அண்ணாண்ட போய் பின்னாடி தோடு போயிடுச்சுங்க. ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க சீரியஸா. இங்க புடுங்கினவங்க அங்க இருந்து தத்தி வந்துக்கிறானுங்க. அவனுக்கு வந்து புது ஏரியா போலுக்குது. கேட்டா அவன் வந்து வேற ஏதோ பேரு கருணாகரன் ஏதோ சொன்னாங்க. அவனுக்கு வழி தெரியல போலுக்குது, இப்படி போறதுக்கு அப்படி போறதுக்கான்னு நேரம் வந்து எட்டி வச்சுக்கிறான். வண்டி போகாம இங்க இது மேல விட்டுட்டு அங்க போய் அந்த கோல் போஸ்ட் அந்த போஸ்ட்ல அதுல இடிச்சு உடனே வந்துக்கிறான். 24 வயசு பொண்ணு. ஒரு நாளைக்கு 4 பேர் விடாங்க. என் பொண்ணு கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். ஏடிஎம் போகும்போது போவாதம்மா இது மாதிரிலாம் காலைல போமான்னு சொல்லி அனுப்பிச்சேன். சத்தியமா. இதனிடையே நந்தினியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற காயத்ரி என்ற இளம்பெண் பலத்த காயங்களுடன் ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருப்புல அடின்றதுனால வயசு பொண்ணு அவ ஏந்து காலேஜுக்கு போனோம். இன்னும் நல்லது கெட்டது எவ்வளவு இருக்குது. இது மாதிரி சம்பவம் நடக்காத அளவுக்கு இனிமேல் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். முதுகுல இருந்து கால் வரைக்கும் நல்ல அடி அவளுக்கு. இப்ப அசைவு குடிக்க முடியல. இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இனிமேல் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்த பிறகு நான் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். இன்னும் அவளோட இறந்தது இவளுக்கு தெரியாது. இந்த சம்பவத்தை அடுத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் டி.கே. ராஜேந்திரன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். இதனிடையே பட்டினப்பாக்கம் பகுதியில் பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் மதுக்கடையால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது மக்கள் பின்னர் கலைந்து சென்றனர். இதையடுத்து டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போடப்பட்டு இன்று திறக்கப்படவில்லை. அங்கு கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.